إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான துல்காயிதாவுடைய மாதத்திலே கண்ணியமான அல்லாஹ்வுடைய இல்லத்தில் புனிதமான ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய தீனை கேட்க வேண்டும், பேச வேண்டும், அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த லட்சிய நோக்கத்தோடு அல்லாஹ்வுடைய வீட்டில் ஒன்று கூடி அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தீனை பேசுவதை விட, படிப்பதை விட, கேட்பதை விட எதை நாம் தீனுல் இஸ்லாமாக அறிந்து தெரிந்து புரிந்து வைத்திருக்கின்றோமோ அந்த அடிப்படையில் வாழ்ந்து அதே நிலையில் மரணிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே அனைத்தையும் நமக்காக படைத்திருக்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்கள், ஜின்கள், பறவைகள், மிருகங்கள், செடி கொடிகளை படைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கணக்குகள் தெரிய வேண்டும், நாட்கள் மாதங்கள் தெரிய வேண்டும் என்பதற்காக மாதங்கள், வாரங்கள், நாட்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்காக படைத்திருக்கின்றார். அதை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே நமக்கு கற்றுத்தரவும் செய்கின்றார். குர்ஆன் என்பது ஒரு மனிதர் காலையில் எழுந்தது முதல் கொண்டு இரவு கண்மூடும் வரை எப்படி வாழ வேண்டும், வாழக்கூடாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை அல் குர்ஆனிலே முழுமையாக நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாதங்களை பற்றி குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லும் பொழுது சூரா தௌபாவுடைய வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கிறார். இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம خلقஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியை படைத்ததிலிருந்து மாதங்கள் 12ஐயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கின்றார். இந்த பூமி, வானங்கள், சூரியன் எல்லாம் படைத்ததிலிருந்து
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாதங்களை படைத்திருக்கின்றார். 12 மாதங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கின்றார். அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் மிக கண்ணியமானவை என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே வசனத்துடைய தொடரில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்கிறார். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அர்பஅத்துன் ஹுரும், 4 மாதங்கள் மிக கண்ணியமானவை. 12 மாதங்களிலே 4 மாதங்கள் மிக கண்ணியமானவை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். அந்த 4 மாதங்கள் என்னென்ன என்பதை அகிலத்தின் அருட்கொடை கல்மனை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார். ஒன்று துல்காதாவுடைய மாதம், நாம் இப்போது அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய துல்காதாவுடைய மாதம். அடுத்ததாக துல்ஹஜ்ஜுடைய மாதம். மூன்றாவதாக சொன்னார்கள் முஹர்ரமுடைய மாதம் என்றார். 4வது மாதம் சொன்னார்கள் ரஜபுடைய மாதம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 4 மாதங்கள் புனிதமான 4 மாதங்களை நம்மளுக்கு கற்றிருந்தார். துல்காதா, துல்ஹஜ்ஜா, மூன்றாவது சொன்னார்கள் ரஜபுடைய மாதம், அடுத்ததாக முஹர்ரமுடைய மாதம் என்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த மாதங்களில் நம்முடைய நன்மையான காரியங்களை அதிகப்படுத்த நாம் முயற்சி செய்ய வேண்டும். குறிப்பாக புனிதமான துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் அடைய இருக்கின்றோம். புனிதமான துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை நாம் அடைய இருக்கின்றோம். அந்த மாதத்தின் புனிதத்தையும் சிறப்பையும் நாம் நம்முடைய சிந்தனையிலே உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்ய வேண்டும். சகோதரர்களே, நாம் ரமலானுடைய மாதத்தை கண்ணியமாக பார்க்கிறோம், மாற்று கருத்து இல்லை. ரமலானுடைய மாதம் என்பது ரொம்ப கண்ணியமான மாதம், புனிதமான மாதம். அதே போன்றுதான் சகோதரர்களே, இந்த 4 மாதங்களையும் இஸ்லாமிய மார்க்கம் புனிதம் என்று நமக்கு கற்றுத் தருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துல்ஹஜ்ஜுடைய மாதத்திலே செய்கின்ற நல்ல அமல்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்வளவு விரும்புகிறார். பிற நாட்களில் பிற மாதங்களில் செய்யப்படுகின்ற அமல்களை விட, பிற மாதங்களில் பிற நாட்களில் செய்கின்ற நல்ல அமல்களை விட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துல்ஹஜ்ஜுடைய மாதத்திலே செய்கின்ற நல்ல அமல்களை மிகவும் விரும்புகிறார். எதை விட? பிற மாதங்களில் நாம் செய்கின்ற நல்ல அமல்களை விட. அப்ப இந்த மாதத்தில் எவ்வளவு நாம் அதிகமாக நல்ல அமல்கள் செய்ய வேண்டும் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். குறிப்பாக ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்களின் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் என்றே சொல்கிறார். சத்தியம் எடுக்கிறார். அல்லாஹ் சொல்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர். அல்லாஹ் சொல்கிறான், அதிகாலையின் மீது சத்தியமாக, ஃபஜ்ர் தொழுகையின் மீது சத்தியமாக, அதிகாலையின் மீது சத்தியமாக. இரண்டாவதாக அல்லாஹ் சொல்கிறான், வலயாலின் அஷ்ர், வலயாலின் அஷ்ர், அந்த 10 இரவுகளின் மீது சத்தியமாக. முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள், இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதக்கூடிய அறிஞர்கள், பெரும் அறிஞர்கள் சொல்கிறார்கள், அந்த 10 இரவு என்பது எதுவென்றால் துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்களாகும் என்பதாக நமக்கு பதிவு செய்கிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் சஹாபாக்கள் அவ்வளவு அமல்களை செய்வார்கள். எவ்வளவு முடியுமோ தன்னால் முடியாத அளவிற்கு கூட அமல்களை செய்வார்கள் என்பதாக வரலாறுகளை பதிவு செய்யப்படுகிறது. தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள் எல்லாம் அறிவிப்பு செய்கிறார்கள், இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்றால் இரவை விளக்கை அணைக்காதீர்கள். லைட் எதுக்கு லைட் ஆஃப் பண்ணுவோம், தூங்குவதற்கா? அதுதானே. ஆனால் தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள் சொல்கிறார்கள், இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்றால் இரவிலே உங்களுடைய விளக்குகளை அணைக்காதீர்கள். நம்ம காலத்தில் லைட் ஆஃப் பண்ணாதீங்க. ஏன்? இரவு வணக்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஏற்கனவே அல்லாஹ் தஆலா இரவு வணக்கத்தை விரும்புகிறான். இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்திலே மென்மேலும் நாம் அதிகம் அமல் செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்களாக, அல்லாஹ்வுடைய பாசத்திற்குரியவர்களாக நாம் ஆகிவிடுகிறோம். ஆகவே இந்த மாதத்துடைய ஒவ்வொரு இரவும் பகலும் புனிதமானது. இந்த நாட்களை வீணடிக்காதீர்கள் என்று நமக்கு அறிவிப்பு செய்கிறார்கள். அதை தாபிஈன்களில் ஒருவர் பதிவு செய்கிறார், ரமதானுடைய மாதத்திலே 3வது இரவு தான் 10க்குரியது, சிறப்புக்குரியது. ரமதானிலே 3வது இரவு என்பது மிக சிறப்புக்குரிய இரவு, அதுதானே, லைலத்துல் கத்ருடைய இரவுகள். ஆனால் இந்த ஹஜ்ஜுடைய 10 நாட்கள்
துல்ஹஜ்ஜுடைய மாதத்துடைய எல்லா நாட்களும் சிறப்புக்குரியது, இரவும் சிறப்பானது, பகலும் சிறப்பானது. ஆகவே எந்த இபாதத்தையும் எந்த அமல்களையும் அது சிறிய அமலாக இருந்தாலும் சரி அதை வீணடித்து விடாதீர்கள், அலட்சியப்படுத்தி விடாதீர்கள் என்பதாக தாபிஈன்கள் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள். ஏன்? அல்லாஹ் நமக்கு விருப்பத்திற்குரிய அமலாக இருக்கிறது நாம் செய்கின்ற ஒவ்வொரு இபாதத்தும். அன்பார்ந்தவர்களை ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய அன்பு முஹப்பத்தை அடையாமல் யாரும் சொர்க்கம் செல்ல முடியாது, யாரும் சொர்க்கம் செல்ல முடியாது. இந்த ஹதீஸை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு பதிவு செய்யும் பொழுது சஹாபாக்கள் உடனே கேட்டாங்க, அன்த யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாங்களுமா என்று கேட்க, நஅம் வார, என்னை சேர்த்தையும் நான் சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய அன்பு இல்லாமல் சொர்க்கம் செல்ல முடியாது என்றார்கள். ஆக இந்த மாதத்தில் அதிகமாக நாம் அமல் செய்து விட்டோம் என்றால் அல்லாஹ்வுடைய பாசத்தை அடைந்து விடுகிறோம், அல்லாஹ்வுடைய அன்பை அடைந்து விடுகிறோம், அதன் மூலமாக சொர்க்கம் சென்று விடுகிறோம், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அன்பிற்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய நேசத்தை நாம் அடையும் பொழுது. ஆனால் இந்த நாட்கள் வந்தாலும் வராவிட்டாலும் அதை பற்றியான நமக்கு சிந்தனையே நமக்கு இருக்காது. அதுதானே, துல்ஹஜ் மாதம் வந்துருச்சு, பிறை பார்த்து விட்டார்கள், பிறை தெரிந்து விட்டது, இந்த மாதத்தில் கொஞ்சம் அதிகமாக அமல் செய்வோம் என்ற சிந்தனையில் நாம் வருகின்றோமா? ரமலான் வந்தா இபாதத் செய்வோம், அதுதானே, நோன்பு வைப்போம், ஃபஜ்ர் தொழுவோம், இரவு தொழுவோம், பாக்கி எந்த மாதங்கள் வந்தாலும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. அதுதானே, ரமலானிலே நிறையக்கூடிய மஸ்ஜிதுகள் துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் நிறையவா? கிடையாது. பெருநாள் தொழுகை 7:30 மணிக்கு வைத்தாலும் 7:30 மணிக்கு இருந்து கிளம்பி வரக்கூடிய மக்களை நம்மால் பார்க்கலாம். அன்னைக்கு கூட ஃபஜ்ர் தொழுகிறது இல்லை. அன்பார்ந்தவர்களே, இந்த ஹஜ்ஜுடைய மாதம் நாம் செய்கின்ற இரண்டு மிகப்பெரிய இபாதத்துகள், இரண்டு மிகப்பெரிய இபாதத்துகள். ஒன்று என்ன? ஹஜ்ஜுடைய இபாதத், ஹஜ்ஜுடைய இபாதத். இரண்டாவது குர்பானுடைய இபாதத், உதுஹிய்யா என்று சொல்லக்கூடிய குர்பானுடைய இபாதத். இந்த இரண்டு இபாதத்தில் நம்முடைய நிலைமை என்ன யோசித்து பாருங்கள். இன்னைக்கு நம்ம கவலைப்படுறோம், அப்படிதானே, காசா ரஃபா என்ற பகுதியிலே மக்கள் கொத்து கொத்தாக ஷஹீதாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று உலகமே பேசுகிறது. முஸ்லிம்கள் மட்டும் கவலைப்படவில்லை, இஸ்லாம் அல்லாதவர்களும் கவலைப்படுகிறார்கள், சினிமா நடிகர்களும் கூட கவலைப்படுகிறார்கள். போரை எப்படியாவது நிறுத்த வேண்டும், எத்தனை மக்கள் உயிரை இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்று. அன்பார்ந்தவர்களே, அந்த மக்கள் ஷஹீதாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள், அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், அந்த பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு தருகிறார். எதையும் அவர்கள் சிந்திப்பதில்லை, அவர்கள் சிந்திப்பது ஒன்று மட்டும் என்ன? அல்லாஹ்வுடைய பொருத்தம் சொர்க்கம், அல்லாஹ்வுடைய பொருத்தம் சொர்க்கம், அல்லாஹ்வுடைய பொருத்தம் சொர்க்கம். துன்யாவை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை. நம்ம மஸ்ஜிதில் அழகா சார கீழே உட்கார்ந்து சும்மா கேட்டுட்டு இருக்கிறோம், அங்கே மஸ்ஜிதுகள் இல்லை. காசா ரஃபா போன்ற பகுதிகளிலே நூற்றுக்கணக்கான மஸ்ஜிதுகள் இடிக்கப்பட்டு விட்டது. இஸ்ரேல் அரசாங்கத்தின் மூலமாக நூற்றுக்கணக்கான மஸ்ஜிதுகள் இடிக்கப்பட்டு விட்டது. எங்கெல்லாம் மஸ்ஜிதுகள் இருக்கின்றதோ அதற்கு அருகிலே நின்று தொழுது கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறதா இல்லையா? எங்கெல்லாம் மஸ்ஜித், அங்கங்க தொழுகிறது இல்லை, எங்கெங்க மஸ்ஜிதுகள் இருந்து இடிக்கப்பட்டதோ அங்கங்க ஜமாஅத்தா தொழுகிறாங்க. மஸ்ஜித் இல்ல, மஸ்ஜிதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களிலே ஜும்ஆ நடத்துகிறார்கள், தொழுகிறார்கள், இபாதத்துகளில் ஈடுபடுகிறார்கள். எப்படி யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய வீடு இருந்த இடம், அங்கு அல்லாஹ்வுடைய வீடு இல்லை, அது இதை அல்லாஹ்வுடைய வீடாக நினைத்து நாம் தொழுது கொள்வோம் என்று அந்த மக்களுடைய உறுதி. தொழுது கொண்டிருக்கும் போது நாம் ஷஹீதாக்கப்படலாம், ஒவ்வொரு நொடியும் அந்த மக்கள் எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த துன்யா சிந்தனையும் இல்லை, இந்த துன்யாவுடைய சிந்தனையும் இல்லை. இபாதத், அல்லாஹ்வுடைய பொருத்தம், ஷஹீதாக வேண்டும், இதுதான் சொர்க்கம். அன்பார்ந்தவர்கள், நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட்ட துன்யாவுடைய சிந்தனை ஹஜ் கடமையாகியும் எத்தனை மக்கள் ஹஜ்ஜுடைய இபாதத்தை நிறைவேற்றாமல் அமர்ந்திருக்கிறது என்று பாருங்கள். பொருளாதாரம் வந்தாலே உடனே கூட ஷைத்தானும் வந்துடுறான், காசு பணம் வந்தாலே உடனே ஷைத்தானும் வந்து விடுகிறான். ஒரு 5 லட்சம் 6 லட்சம் 10 லட்சம் கூட வந்தா ஹஜ் செய்ய வேண்டும் என்று ஆசை வையுங்கள், ஹஜ் செய்ய வேண்டும். அடுத்த ஆண்டு நான் ஹயாத்தா மௌத்தா எனக்கு தெரியாது, ஹஜ்ஜுடைய இபாதத்தை செய்ய வேண்டும் என்று ஆசை வையுங்கள். முதல் ஆசைதான், ஆசை இபாதத்தை நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய கட்டளையை நேசிக்க வேண்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையை நேசிக்க வேண்டும் முதலிலே. இன்னைக்கு துன்யா ஹுப்பு துன்யா வந்தனால ஷைத்தான் கூடயே வந்து சொல்வான், இடத்தை வாங்கு, அதுதானே, இடத்தை வாங்கியாச்சு, இனியாவது ஹஜ்ஜுக்கு போலாம் தோணுதா, வீடை கெட்டு,
கெட்டியாச்சு. இந்தியாவுக்கு வருதான், மேல 2, முன்னாடி 2, பின்னாடி 2. அதுக்குள்ள கல்யாணம், ஒரு குடும்பத்துக்குள்ள கல்யாணம் முடியட்டும், அடுத்த குழந்தை பெற்றுக்கிட்டோம், அவங்களை ஸ்கூலுக்கு சேர்த்து விடுவோம், அவன் டிகிரி வாங்கட்டும், கடைசியில் முழக்கம் போட்டு வந்து இறங்கி கூட்டிட்டு போயிடுவான். நடக்குதா? ஏன் 5க்கு போல? இந்த மகளோட கல்யாணம் வருது. ஏன் நீங்க இல்லாட்டி அந்த கல்யாணம் நடக்காதா? சொல்லுங்க, நடக்குமா நடக்காதா? நீங்க மூத்தாயிட்டீங்க, கல்யாணம் நடக்குமா நடக்காதா? கல்யாணம் முடிஞ்சிச்சு, அடுத்ததா போலாமல்ல? இல்ல, குழந்தை பிறக்க போகுது, குழந்தை இல்லாட்டி பிறக்குமா பிறக்காதா? சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் மறுமையில் எல்லாம் இடத்துல காரணம் சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். துன்யாவுடைய இந்த அற்ப காரணத்தை எல்லாம் ஆகிரத்தில் அல்லாஹ்விடத்தில் சொல்ல முடியுமா? இதெல்லாம் காரணம் இல்ல, உள்ளத்துல ஆசை இல்லை, அதுதான் விஷயம். உள்ளத்திலே ஆசை இல்லை, அதுதான் விஷயம். அன்பார்ந்தவர்களே, ஒரு விஷயத்தை இங்கே பதிவு செய்கிறீங்க. நீங்கள் வீடு கட்டி அந்த வீட்டை அழகு பார்ப்பதை விட, நீங்கள் வீடு கட்டி அந்த வீட்டிலே இருந்து அழகு பார்ப்பதை விட, ஹஜ்ஜி செய்யக்கூடிய அந்த இபாதத், நீங்க மௌத்தாரோட உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படும். குடிமுத்தூரில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒருவர் வீடு கட்டி விட்டார். வீடு ஓப்பன் அன்னைக்கு மாலை நேரத்தில் அவர் மௌத்தாகி விட்டார். குடிமுத்தூரில் நடந்த சம்பவம் இது. குடிமுத்தூரில் நடந்த சம்பவத்தை நான் இங்கே குடிமுத்தூரில் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். வீடு ஓப்பன் அன்னைக்கு மாலை நேரத்திலே அவர் சேர்ல உட்கார்ந்து மௌத்தா இருக்கிற யாருக்குமே தெரியல. எல்லாம் அடிச்சுட்டு இருக்கிறாங்க, டயர்ல தூங்குறாரு போல, டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லி. எனக்கு எதுவே இல்லை. கடைசியில தட்டி பார்த்தா அவர் மௌத்தாயிட்டார். டாக்டர் குறிப்பிட்ட ஆர்டர் சொல்றாரு, எப்பவுமே மௌத்தாயிருக்கிறாரு என்று. பார்த்தீர்களா? கெட்டிய வீட்டிலே ஒரு நாள் கூட தங்கவில்லை. இதுதான் துன்யா. கெட்டி அழகு பார்த்து கெட்டிய அந்த வீட்டிலே ஒரு நாள், ஒரு இரவு கூட தங்கவில்லை. சொல்றாரு, சொந்தக்காரலாம் அவங்க தங்குறாங்க. நீ தான் கெட்டி அந்த வீட்டிலே ஒரு நாள் கூட தங்கவில்லை. இதுதான் துன்யா. இதை ஹஜ்ஜுடைய இபாதத்தை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள் என்றால் நடிக்கும் பொழுதெல்லாம் சந்தோஷமா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை நமக்கு தந்தார் என்ற சந்தோஷம் இருக்கும். ஆகவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அய்யுஹன் நாஸ் கத் ஃபரதல்லாஹு அலைக்குமுல் ஹஜ்ஜ ஃபஹஜ்ஜு என்றார்கள். மக்களே, யாருக்கு ஹஜ் கடமையானதோ அவர்கள் அந்த இபாதத்தை நிறைவேற்றட்டும் என்றார்கள். இபாதத்தை நிறைவேற்றட்டும் என்றார்கள். ஹஜ்ஜுக்கு 50 லட்சமா வேணும், 5 கோடியா வேணும், 5 லட்சம் ரூபாய் அந்த கவர்மெண்ட்ல போயிடலாம், 7-8 லட்சம் ரூபாய் அந்த பிரைவேட்ல போய்விடலாம். சோழர்களே, அந்த இபாதத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆசை வையுங்கள். குடும்பத்தோட போக வேண்டும் என்று நினைத்து வையுங்கள். ஒரு குழந்தையை ஒரு சாதி எடுத்து கேட்கலாம், இந்த குழந்தைக்கு ஹஜ் கடமையா? உங்கள் மீது கடமை என்றால் இந்த குழந்தையின் மீதும் கடமை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார். சோழர்களுக்கு இஸ்லாம் அல்லாத மக்கள் அங்கே செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். இதோ ஒரு சினிமா நடிகர் இதே தக்குவா கொலையில் இந்த செயலியை சொல்லி இருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன். அவர் தன்னுடைய நண்பர்களை பார்ப்பதற்காக ஜித்தா செல்கிறார். பிளைட் விட்டு இறங்கியாச்சு. நண்பர்கள் டாக்ஸில ஏற சொல்றாங்க. அவர் கேட்கிறார், இந்த டாக்ஸி எங்க போகுதுன்னு கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? இந்த டாக்ஸி எங்க போகுது? அவர் சொல்ற, ஜித்தாக்கு போறோம். ஏன்னா நம்ம வீட்டுக்கு போலாம். சொல்றது இல்ல, நான் ஃபர்ஸ்ட் மக்காவுக்கு போய் அந்த காபாவை பார்த்ததுன்றப்பதான் அவங்க வீட்டுக்கு நான் வருவேன் அப்படிங்கிறார். சினிமா நடிகர், அவர் முஸ்லீம் இல்ல அவரு. அப்ப அவர் சொல்றாரு, நண்பா அப்படி போக முடியாது, முஸ்லீம்கள் மட்டும்தான் அனுமதி, இஸ்லாம் அல்லாத உள்ள போக முடியாது, வரமீறி போயிட்டு புடிச்சா நம்ம தலை க்ளோஸ் அப்படின்னு சொன்ன உடனேயே அவர் இந்த செய்தியை சொல்லும் பொழுது, இஸ்லாம் அல்லாத ஒரு நடிகர் இந்த செய்தியை அவர் ஒரு நிகழ்ச்சியில சொல்லும் பொழுது, அவ்வளோ தூரம் போய் நான் காபாவை பார்க்காம திரும்பி வந்துட்டேனே அல்லாஹ் சொல்லி அந்த நிகழ்ச்சியில அவர் சஜதா செய்கிறார். யாரு? முஸ்லிம் அல்லாத ஒரு நடிகர் அவர். அத்துங்களா, இஸ்லாம் அல்லாத மக்கள் ஆசைப்படுகின்ற அந்த ஆசை ஏன் முஸ்லிமுடைய உள்ளத்தில் எடுக்கப்பட்டு விட்டது என்றால் அந்த ஹப்பு துன்யா தான். ஹப்பு துன்யா. இந்திரா காந்தியுடைய ஆட்சியுடைய நேரத்திலே சவுதிக்கு செல்கிறார்கள். மன்னரிடத்தில் சொல்கிறார்கள், எனக்கு திருப்பி இங்க வந்து உங்களை பார்த்ததுல சந்தோஷம், ஆனால் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் பாக்கி இருக்கிறது, மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு பாக்கி இருக்கிறது. மன்னர் சொன்னார், சொல்லுங்கள், நாங்கள் நிறைவேற்றுகின்றோம். நிச்சயமாக நிறைவேற்றுவீர்களா? நிறைவேற்றுவோம், சொல்லுங்கள். என்ன மக்களுக்கு கூட்டிட்டு போங்க, புனித காபாவை நான் பார்க்க வேண்டும். மன்னர் சொல்லிவிட்டார், இல்லை. மன்னர் சொல்லிவிட்டார், இஸ்லாத்தை நீங்கள் போய் ஏற்றுக்கொண்டால் உங்களை அழைத்து செல்வதற்கு நாங்கள் தயார். ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத யாரும் அங்கே வருவதற்கு அனுமதிகளை மறுத்த உடனேயே அவர்கள் அந்த செய்திகளை பதிவு செய்வார்கள். கவலையுடன் நான் இந்தியா திரும்பினேன். கவலையுடன். இது நல்லா பார்த்துட்டாங்க, நல்லா பார்த்துட்டாங்க. ரொம்ப சூப்பரான ஊடு சவுதி அரேபியா, அருமையான நாடு. ஆனால் எனக்கு மிக பெரிய ஒரு கவலையுடன் நான் வீடு திரும்பினேன். இந்த கவலை
என்று கேட்டபோது சொன்னார்கள், அவ்வளவு தூரம் போயும் புனிதமான காபாவை பார்க்காமல் நான் வந்து விட்டேனே என்ற அந்த கவலையுடன் அவர்கள் அதை பதிவு செய்கிறார்கள். சொல்லும் அந்த கவலை ஏன் நம்முடைய உள்ளத்திலே வருவதில்லை? ஏன் வருவதில்லை? அந்த பொருளாதாரத்தை நீங்கள் ஹஜ் செய்ய வேண்டும் என்று நினைத்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா நீங்கள் ஹஜ்ஜுடைய இபாதத் முடித்து வந்ததற்கு பிறகு அதை விட அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பரக்கத்தை தந்து விடுவார். பரக்கத்தை தரக்கூடியவன் யார்? அல்லாஹ்வே தெரியும். பரக்காத்து மினஸ் ஸமா, குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறான், மேகத்திலிருந்து நாம் உங்களுக்கு பரக்கத்தை இறக்குகிறோம். பரக்கத்தை தரக்கூடியவன் யார்? மனிதர்கள் அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், பரக்காத்து மினஸ் ஸமா, மேகத்திலிருந்து எங்களுக்கு நாம் பரக்கத்தை இறக்குகிறோம். மீண்டும் அதை பதிவு செய்கிறேன். உங்களுடைய வீடு கட்டி நீங்கள் அழகு பார்ப்பதை விட ஹஜ்ஜுடைய இபாதத்தை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள் என்றால் காலம் முழுக்க நீங்கள் மகிழ்ச்சியிலே தான் இருப்பீர்கள். மகிழ்ச்சியிலே தான் இருப்பீர்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆகவே தன் குர்ஆனில் சொல்கிறான், வஹத்தின் பின்னாஸ் பில் ஹஜ் யதூக ரிஜால வ அலா குல்லி தாமிர் யதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புனித கஅபத்துல்லாஹை கட்டியதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, மக்களை நீங்கள் அழையுங்கள். வெகு தூரத்தில் அவர்கள் ஒட்டகத்திலே வருவார்கள் ஹஜ்ஜுக்கு. இன்னைக்கு அப்படி எல்லாம் இல்லை. பிளைட் ஏறி உட்கார்ந்து 6 மணி நேரம் அப்படிதானே? 6 மணி ஒரு தூக்கு கூட எடுத்தாரு ஜித்தா வந்தது. கொச்சின் ஏர்போர்ட்ல ஏறி ஒரு தூக்கு கூட எடுத்து கருத்து வந்து பார்த்தா ஜித்தா ஏர்போர்ட்ல இருக்கிறோம். இவ்வளவு இலவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியும் ஏன் செல்வந்தர்களே, வசதி உள்ளவர்கள் ஏன் இந்த ஹஜ்ஜுடைய இபாதத்தை புறக்கணிக்கிறீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜ்ஜுடைய கூலி என்று தெரியுமா? ஹஜ்ஜுடைய கூலி என்பது சொர்க்கத்தை தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். ஹஜ்ஜுடைய கூலி என்பது சொர்க்கத்தை தவிர எதுவும் இல்லை. ஹஜ்ஜுடைய கிரிகைகளை ஒருவர் சிறப்பான முறையில் செய்துவிட்டார் என்றால் அன்று பிறந்த பாலகனை போன்று அவர் ஆகிவிடுகிறார் என்பதாக அகிலத்தின் அருள்குடி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஆசை வைக்க வேண்டும், துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் கபூல் செய்துவிட்டால் அடுத்த ஆண்டிலே நாம் கஅபத்துல்லாஹ்விற்கு முன்பதாக நிற்போம். அன்பார்ந்தவர்களே, எத்தனையோ இடங்களிலே பார்க்கிறோம், எத்தனையோ மக்கள் ஆசை வைக்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், அல்லாஹ் தஆலா அதை கபூல் செய்து விடுகிறார். 2 சம்பவத்தை நான் இங்கே பதிவு செய்கிறேன். ஒரு தாயார் குடிசையில உட்கார்ந்து சின்ன சின்ன வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறான். ஒரு தாயார் குடிசை வீட்டுல உட்கார்ந்து சின்ன சின்ன வியாபாரங்கள் பண்ணிட்டு இருக்கிறான். அங்கே பெரிய செல்வந்த சகோதரிகள் எல்லாம் அந்த பொருளை வாங்குவதற்காக செல்வார்கள். அந்த தாயாருக்கு குடும்பத்துல யாரும் இல்லை, மக்கள் எல்லாம் விட்டுட்டு போயிட்டார், கணவனும் மௌத்தாயிட்டார். இந்த வசதியான சகோதரிகள் ஆசை, அல்லாஹ்வுடைய இபாதத்தை செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய பூமிக்கு செல்ல வேண்டும். நபிமார்கள் வாழ்ந்த பூமி, குர்ஆன் ஆயத்து இறக்கப்பட்ட அந்த இடம், இஸ்லாம் பரவிய இடம், அந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் என்ற அந்த பேராசை, இபாதத்தின் மீது பேராசைப்பட வேண்டும். துன்யாவின் மீது பேராசை இருக்கக்கூடாது. அந்த தாயாரிடத்தில் கேட்கிறார்கள், உங்க வீட்டுல வீட்டுல இந்த சின்ன பொருள் வியாபாரம் பண்ணிட்டு பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு துன்யாவுடைய ஆசை வேற ஏதாவது இருக்குதா சொல்லுங்க, நாங்க நிறைவேற்றி தர்றோம் அப்படிங்கிறா. உடனே அந்த தாயார் சொல்ல, எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், அந்த ஆசையை நான் நிறைவேற்றி விட்டேன் என்றால் என்னோட ரூஹ் நிம்மதியா போகும். இந்த வார்த்தை சொல்றாங்க, அந்த ஆசையை நான் நிறைவேற்றி விட்டால் என்னுடைய துன்யாவுடைய இந்த வாழ்க்கையில் என்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய உயிர் ராகத்தா போயிட்டு அப்படின்னா. இந்த வார்த்தை கேட்டோம்னா அவங்களுக்கு சார் அது இவ்வளவு பெரிய வார்த்தை பேசுறாங்க. அந்த சகோதரி சொல்லுங்கள், நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நிறைவேற்றி தருகிறோம் என்று சொல்ல, ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்று ஆசையாக, புனித கஅபத்துல்லாஹை பார்க்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது என்று சொன்ன உடனேயே கேட்ட சகோதரி அந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. கேட்ட சகோதரி அந்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அந்த தாயாரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்து விட்டார். அந்த தாயார் அந்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள். பார்த்தீர்களா? இன்னொரு சம்பவத்தை, கோயம்புத்தூரில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். நண்பர்கள், ஒரு 7-8 நண்பர்கள், அதிலே ஒரு நண்பர் ஹஜ்ஜு செல்ல வேண்டும் என்று ஆசையில் நியத்து வைத்து தயாராகி கொண்டிருக்கிறார். அவர் நினைக்கிறார், நம்மளுடைய நண்பர்களிலே ஒரு நல்ல இபாதத்சாலி யாராவது இருந்தா அவரையும் கூட்டிட்டு போலாம் என்று உள்ளத்தில் நினைத்திருக்கிறார். ஒரு முறை மஸ்ஜிதுக்கு தொழுகைக்கு வரும் பொழுது அவருடைய நண்பர்களிலே ஒருவர் மஸ்ஜிதிலே முதல் சஃபிலே அமர்ந்து கொண்டு அல்லாஹ் அவருக்கு ஹஜ்ஜுக்கு போறோம் துவா பண்ணிட்டு இருக்கிறாரு. கேட்ட துவா அவருக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அது தெரியும். உடனே இவர் பார்க்கிறார், மாஷா அல்லாஹ், என்னுடைய நண்பர்களிலே சிறந்தவர் இவர் தான். பார்த்தா லஹருக்கு ஃபர்ஸ்ட் சஃப்ல இருக்கிறாரு, அஸ்ருக்கு பார்த்தா ஃபர்ஸ்ட் சஃப்ல இருக்கிறார், மறுநாள் ஃபஜ்ருக்கு பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் சஃப்ல இருக்கிறார். அப்ப அவர் நினைக்கிறார், ஹஜ்ஜுக்கு அழைத்து செல்வதிலே எனக்கு சிறந்தவர் இவர்தான் என்று நினைக்கிறார். அவரிடத்தில் பேசுகிறார். அந்த ஆண்டு அவர் ஹஜ்ஜுக்கு செலுத்தி விடுகிறார். அந்த ஆசை துவா
அல்லாஹ் கபூல் செய்கிறார். அவர் சொல்லுகிறார், இங்கிருந்து சென்னை போறது கூட இந்த காசு இல்லை. சென்னை போறீங்க அதிகபட்சம் 1000 1500 போயிட்டு வந்து ரவுண்ட் தானே. அவர் சொல்லுகிறார், இங்கிருந்து சென்னை செல்வதற்கு கூட இடத்துல பொருளாதாரம் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்கா அவரை அழைத்து சென்று புனித கடமையை நிறைவேற்ற செய்தார் என்பதாக கூறுகிறார். ஆகவே அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் ஹஜ் செய்கின்ற பாக்கியத்தை வழங்குவாராக. புனிதமான ஒரு ஹஜ்ஜுடைய மாதத்தை வீணாக்காமல் எல்லா இபாதத்தையும் செய்கின்ற பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நமக்கு தருவானாக. أقول قولي هذا وأستغفر الله العظيم لي ولكم وأستعفي عني وعنكم ولجميع المسلمين فاستغفروه إنه كان غفارا. الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه والناس أجمعين إلى يوم الدين وبعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்ததாக இந்த மாதத்திலே நாம் செய்கின்ற ஒரு புனிதமான கண்ணியமான ஒரு இபாதத்து தான் குர்பான் என்பது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குர்பானை பற்றி குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே சூரா ஹஜ்ஜுடைய அத்தியாயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இன்னா அஅதைனாக்கல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், உமது இறைவனுக்காக, முஹம்மதுக்காரருக்காக அல்ல, எதிரி வீட்டுக்காரருக்காக அல்ல, குடும்பத்திற்காக அல்ல, ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், அல்லாஹ்விற்காக நீங்கள் தொழுது குர்பான் என்ற உதுஹியாவை நிறைவேற்றுங்கள் என்பதாக அல்லாஹ் சுபஹானஹு விட்டார். அதுதானே அதிகபட்ச கையில 5000 20,000 போனோட எல்லாம் சுத்திட்டு இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் தஆலா உங்களுடைய கட்டளை எது? உங்களுக்கு ஆடு வாங்கி குர்பான் கொடுக்கும் அளவிற்கு வசதி இருக்கிறதா? உங்கள் மீது அது கடமையாக ஆகிவிடுகிறது. இல்லை, பள்ளியில் ஷேர் செய்து விடலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுடைய காலத்திலே கடமையாக்கினார்கள். ஒரு மாட்டை அல்லது ஒட்டகத்தை 7 நபர்கள் அதில் சேரட்டும் என்றார்கள், சேர்ந்து குர்பான் கொடுங்கள் என்றார்கள். இன்னைக்கு ஒரு ஷேர் 5000 ரூபாய், 6000 7000 அப்படிதானே. அந்த இபாதத்தை நாம் நிறைவேற்ற முயற்சி செய்ய வேண்டும். சொல்றாரு அல்லாஹ்வுக்காக. துனியா பெருசா, அல்லாஹ்வுடைய கட்டளை பெருசா? அப்படிதானே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சோதித்தான். உங்கள் மகனின் மீது வைத்த பாசம் மாதாதரா, உங்களுடைய கருத்து என்ன? உங்களுடைய கருத்து ஆலோசனை என்ன? மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், என் அருமை தந்தையே, அல்லாஹ் உங்களுக்கு எதை ஏவினாரோ அதை தாங்கள் செய்யுங்கள். சதஜிதுனி இன்ஷாஅல்லாஹ் மினஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்கள் ஒருவனாக நான் ஆகிவிடுகிறேன். மலைக்கு அழைத்து சென்றார்கள் கொடுப்பதற்காக. குர்ஆனுடைய ஆயத்து சூரா சாஃபாத்தை தெரிந்து பாருங்கள். அல்லாஹ் அழைக்கிறார். அல்லாஹ்வுக்கு சந்தோஷமாகிவிட்டது. மான படுக்க வச்சு கத்தி தயார் பண்ண உடனே அல்லாஹ்வுக்கு சந்தோஷமாகிவிட்டது. அல்லாஹ் அழைக்கிறான், இப்ராஹிம், இப்ராஹிமே என்று அல்லாஹ் அழைக்கிறார். இப்ராஹிமே என்று அழைக்கிறார். அல்லாஹ்வுடைய கட்டளை பெரிசா, பாசம் பெரிசா? அல்லாஹ்வுடைய கட்டளை பெரிது என்றார்கள். இன்னைக்கு நம்ம அதுதானே, ஆடு கொடுக்க முடியும் என்றால் ஆடை வாங்கி விட வேண்டும். எப்போ? நாளைக்கு பெருநாளா நைட்டா? இல்லை சகோதரர்களே, வாங்கி அதோட பழக வேண்டும். அதன் மீது நாம் பாசம் காட்ட வேண்டும். அதுவும் நம்மை பாசம் காட்டும். அதுதானே. 2 நாள் கயிறு பிடிச்சு நடப்போம், 3ஆவது நாள் விட்டா நம்ம பின்னாடியே அது வரும். இந்த நேசத்தை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கு. ஏன் மகன் அல்லாஹ்வுக்கு தஆலா குர்பான் கொடுக்க சொன்னார்? மகனால் நீங்கள் கொண்ட பாசம், நீங்கள் கொண்ட நேசம், அதுதானே. அந்த ஆடுகளை 2 வாரங்கள் 3 வாரங்களுக்கு முன்பதாக வாங்கி அதன் மீது நாம் நேசம் காட்டி குர்பான் கொடுக்கக்கூடிய அந்த நேரம், அதுக்கு பெயர் தியாக திருநாள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு தியாகம் செய்ய போறீங்க, தொழுது முடிச்சுட்டு போய் ஒரு தியாகம், வீட்டில ஒரு நபராக நாடு ஆக்கப்பட்டு விடுவார், அது நீங்கள் தியாகம் செய்ய போகிறீர்கள். அதுக்கு தான் பேர் ஈதுல் அத்ஹா, தியாகத்தின் நாள் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. எதுவுமே இல்ல, நாளைக்கு பெருநாள் நைட் ஒரு பூனை கூட வாங்கிட்டு வச்சிருக்க மாட்டார். காலை எழுந்திருந்து பெருநாள் முழுவதும் அறுத்து விட்டால் இன்னும் கண்ணீர் வந்ததா, ஒரு கவலை ஏற்பட்டதா, அழகு ஏற்பட்டதா? அது இன்னும் குர்பான் என்பதை யோசித்து பாருங்கள். அன்பார்ந்தவர்கள், பள்ளியில ஷேர் சேர்ந்தாலும் காசு கொடுத்து தோட்டம் வாங்கிட்டு போயிட்டு காசுல பெருநாளைக்கு பெரிய ஒரு கவர் எடுத்துட்டு வர பையன் கறி போடுங்க பாய். இது வரல, பெருநாளைக்கு வீட்டுல சொல்லிடுவாங்க, பெரிய பையன் கொடுத்துட்டு இதாக பள்ளிக்கு போக இந்த கறி வாங்கிட்டு வர சீக்கிரம் சாப்பிட வைக்கணும்ல. இன்னும் சொல்லல, அது மாடு எங்கும் கட்டி போட்டிருக்காங்களோ
ஏதோ ஒரு நேரம் ஒதுக்கி வந்து அதுக்கு கூடு கொடுக்கணும், தண்ணி வைக்கணும், தடையை கொடுக்கணும். அதை பார்த்துட்டே இருக்கும்போது அது அறுக்கிற அன்னைக்கு கவலை ஏற்படும். எதுவுமே நாம் தோக்கணும். இப்போ 10 நாள் அறைய காலாது பெருநா மட்டும் பெரியவர் பயிற்சி கறிப்படும் பாய்கிறேன். ஆகவே அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்கிறான், லை யனால அல்லாஹு லுஹூமுஹா வலா திமாவுஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். நீங்கள் அறுக்கக்கூடிய பிராணிகளின் மாமிசங்களோ உதிரங்களோ அல்லாஹ்வை சேர்வதில்லை. தக்குவா மின்கும், இறையச்சம், இறை அல்லாஹ் சொல்லிட்டார் என்பதற்காக நீங்கள் செய்கின்ற அந்த தக்குவா தான் உங்களை என்னை அடைகிறது என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இஹ்லாஸா இருக்கிறோம். முன்னாடி வீட்டுக்காரங்க பெரிய மாடு வாங்கி இருக்கிறாங்க, அதை விட பெரிய மாடா போய் சந்தையில தேடுறது. முன்னாடி வீட்டுல இருக்கிற பசங்க பெரிய ஆடா வாங்கி இருக்கிறாங்க, அதை விட மாட்டையா போட்டோ எடுத்து போய் சந்தையில தேடுறது. இஹ்லாஸ், அவங்களை விட பெருசா வாங்கணும், வாழ்நாளே நம்மள மாதிரி யாரும் இருக்கக்கூடாது என்ற பெருமைக்காக செய்து விட்டோம் என்றால் அது ரியா, நன்மை பாவமாக ஆகிவிடுகிறது. ஆகவே அல்லாஹ் தஆலா மீண்டும் சொல்கிறான், குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். உங்களுடைய தொழுகை, பிற வணக்க வழிபாடுகள் வ மஹ்யாய வ மமாத்தி, வாழ்க்கை மரணம் எல்லாமே லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்களை படைத்து வளர்த்து பாதுகாக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு மட்டுமே என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வின் ஹஜ் செய்கின்ற பாக்கியத்தையும் குர்பான் கொடுக்கின்ற பாக்கியத்தையும் இஸ்லாம் இதையெல்லாம் நல்ல அமலாக இபாதத்தாக நமக்கு கற்றுத் தருகிறதோ எல்லா இபாதத்துகளையும் எல்லா அமல்களையும் சிறப்பான முறையில் செய்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. யாரெல்லாம் இந்த ஆண்டு ஹஜ் செய்கிறார்களோ அல்லாஹ் தஆலா அவருடைய எல்லா காரியத்தையும் லேசாக்குவானாக. ராஜா மக்கள் எல்லாம் பாதுகாப்பானாக. ரஃபாவுடைய மக்கள் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. பாலஸ்தீனத்தை மக்கள் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. அந்த புனிதமான பூமியை அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. அந்த மக்களுக்கு அல்லாஹ் தஆலா உதவியும் வெற்றியும் வழங்குவானாக. மஸ்ஜித் அக்ஸாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரைவாக முஸ்லிம்களுடைய கரத்தில் கொடுப்பானாக. உலக முஸ்லிம்கள் எங்கெல்லாம் கஷ்டப்படுகின்றார்களோ சிரமப்படுகின்றார்களோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் மீதும் நம் மீதும் ரஹ்மத் என்ற அருளை புரிவானாக. நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அனைத்து நபிமார்களுக்கு மத்தியில் ஒருவராக அமருகின்ற அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கும் நமது பெற்றோர்கள் நமது குடும்பத்தார்கள் உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்குவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.